சிஜே டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜே டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886867. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வணிகத்துக்கு திடீர்னு ஒரு நாள் 1.62 கோடி வரி கட்டச் சொல்லி ஒரு உத்தரவு வருது. ம். அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி 2018-19 நிதியாண்டுக்கு. இதுல என்ன கொடுமைனா, அந்த உத்தரவு பத்தி உங்க தரப்பு விளக்கத்தை சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படல. இது எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு கெட்ட கனவு மாதிரி தான். ஆமா, இன்னைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு முக்கியமான வழக்க பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் வரி பாக்கி பத்தின வழக்கு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது சட்டத்தோட சில அடிப்படை கொள்கைகள், அப்புறம் அதிகாரிகளோட அதிகார வரம்பு பத்தின கேள்விகளையும் எழுப்புது. சரி, வாங்க இதை விரிவாக அலசுவோம். நிச்சயமா. முதல்ல இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளி பல பிசினஸ் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். அதாவது இந்த உள்ளீட்டு வரி கடன் ஐடிசி பிரச்சனை தானே? அதேதான். அதாவது ஜிஎஸ்டிஆர் 3பிக்கும் ஜிஎஸ்டிஆர் 2ஏக்கும் நடுவுல ஐடிசில வித்தியாசம் இருக்கிறது. நீங்க தாக்கல் செஞ்ச கணக்குக்கும் உங்க சப்ளையர்கள் தாக்கல் செஞ்ச கணக்குக்கும் ஒரு பொருத்தம் இல்லைன்னு வரித்துறை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா ஒரு சின்ன டேட்டா பொருந்தாமை எப்படி 1.62 கோடிங்கிற ஒரு பெரிய வரி பாக்கியா மாறுச்சு? அதுதான் இங்க கேள்வி. கரெக்ட். அது எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். வரித்துறையோட நடவடிக்கைகள் படிப்படியா நடந்துச்சு. முதல்ல நவம்பர் 2023ல துறை ஜிஎஸ்டிஆர் டிஆர்சி 01ஏன்னு ஒரு ஃபார்ம்ல ஒரு அறிவிப்பு அனுப்புனாங்க. ஓகே, டிஆர்சி 01A இது ஒரு ஆரம்ப கட்ட எச்சரிக்கை மாதிரியா? ஆமா, சரியா சொன்னீங்க. உங்க கணக்குல ஒரு சிக்கல் இருக்கு, பேசுங்கன்னு சொல்ற ஒரு மென்மையான அணுகுமுறைன்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் டிசம்பர் 2023ல சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 73(1)ன் கீழே ஒரு காரணம் கேட்பு அறிவிப்பு அனுப்புனாங்க. அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ். ஒரு நிமிடம், அப்போ இது முந்தைய அறிவிப்பு மாதிரி இல்ல, இது கொஞ்சம் சீரியஸ் ஆனது இல்லையா? ரொம்ப சீரியஸ். இது ஒரு சட்டப்பூர்வமான இறுதி எச்சரிக்கை. இதோ குற்றச்சாட்டு, இதுக்கு நீங்க சரியான ஆதாரத்தோட பதில் சொல்லலைனா நாங்க ஒரு தரைப்பட்சமா உத்தரவு போட்டுடுவோம்னு சொல்ற மாதிரி. இதுல பிரிவு 73 பயன்படுத்துறாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? இருக்கு. பிரிவு 73னா இது வரி ஏய்ப்பு அல்லது மோசடின் துறை நினைக்கல. இது ஒரு உண்மையான பிழையா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறத காட்டுது. அதுவே பிரிவு 74னா அது மோசடி சம்பந்தப்பட்டது. புரியுது. அப்போ முதல்ல ஒரு மென்மையான அறிவிப்பு, அப்புறம் ஒரு கடுமையான சட்ட எச்சரிக்கை. ஆனா மனுதாரர் இதுக்கு எந்த பதிலுமே கொடுக்கலன்னு தெரியுது. இது ஒரு பெரிய கவனக்குறைவு இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நோட்டீஸ கவனிக்காம விட்டதுக்கு நீதிமன்றம் ஏன் அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும்? இது ஒரு மாதிரி அலட்சியத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகாதா? நல்ல கேள்வி. இதத்தான் வரித்துறை வழக்கறிஞரும் வாதிடுவார். ஆனா சட்டத்தோட பார்வை கொஞ்சம் வேற. ஒரு அறிவிப்பை கவனிக்க தவறனதுக்கான தண்டனை பல கோடி ரூபாய் வரி விதிப்பா இருக்கக்கூடாது. இங்கதான் இயற்கை நீதிங்கிற கோட்பாடு உள்ள வருது. அதாவது ஆடியோ ஆல்ட்ரம் பார்ட்டம், மறுதரப்பு சொல்றதையும் கேளுங்கன்னு சொல்றது. இது சட்டத்தோட அடிப்படை. அப்போ பதில் வராததால வரித்துறை நேரா அந்த 1.62 கோடி ரூபாய்க்கான உத்தரவை போட்டுட்டாங்க. அதுதான் நீங்க ஒருதலைப்பட்சமான உத்தரவுன்னு சொல்றீங்க. சரிதான். மார்ச் 12, 2024ல ஒரு தீர்ப்பு உத்தரவு பிறப்பிச்சாங்க. சட்டத்துல இத எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னு சொல்லுவோம். எக்ஸ் பார்ட்டி. ஆமா, அதாவது ஒரு தரப்பு வரலன்னா இருக்கிற தரப்போட வாதத்தை மட்டும் வச்சு எடுக்கிற முடிவு. ஒரு கால்பந்து மேட்ச்ல ஒரு டீம் வரலனா வந்த டீம் ஜெயிச்சதா அறிவிக்கிற மாதிரி. ஆனா சட்டத்துல அது அவ்வளவு சுலபம் இல்லையே. இல்ல, அப்படி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வரலன்னு பார்க்கணும். இந்த கேஸ்ல மனுதாரருக்கு நேர்ல விளக்கம் சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இது ஒரு பெரிய நடைமுறை பிழை. சரி, இந்த உத்தரவை எதிர்த்து தான் அவங்க கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களோட வாதங்கள் என்னவா இருந்துச்சு? அங்க அவங்க 2 முக்கியமான வாதங்களை முன்வச்சாங்க. முதல் வாதம் ரொம்ப நேரடியானது. ஆமா, நாங்க அறிவிப்புகளை கவனிக்க தவறிட்டோம், அது எங்க தப்பு தான். ஓ, தப்ப ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, ஆனா அதோட நிறுத்தல. ஆனா எங்க தரப்பு வாதத்தை கேக்குற உரிமைங்கிறது எங்க நடைமுறை பிழையை விட ரொம்ப பெருசு, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க.
இது இயற்கை நீதிக்கான ஒரு வேண்டுகோள். இது ஒரு பொதுவான வாதம். ஆனா உங்களோட 2வது வாதம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொன்னீங்க. அது என்ன? மிகச்சரியா சொன்னீங்க. ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 73(10) படி ஒரு நிதி ஆண்டுக்கான வரி பாக்கிய கண்டுபிடிச்சு உத்தரவு போட வரித்துறைக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. 2018-19 நிதி ஆண்டுக்கான அந்த கடிகாரத்தோட நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த நோட்டீஸ், இந்த ஆர்டர் எதுவுமே சட்டப்படி செல்லாதுங்கிறது அவங்களோட வாதம். இது ரொம்ப பலமான வாதமா தெரியுதே. இதுக்கு வரித்துறை என்ன பதில் சொன்னாங்க? வரித்துறை நாங்க காலக்கெடுவை நீட்டிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அரசாங்கம் வெளியிட்ட சில சிறப்பு அறிவிப்புகளை காட்டி நாங்க அந்த டைம் லிமிட்ட அதிகாரப்பூர்வமா நீட்டிச்சிருக்கோம், அதனால நாங்க சட்டத்துக்குள்ள தான் செயல்படுறோம்னு வாதிட்டாங்க. ஓ, அப்போ அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு காலக்கெடுவை நீட்டிக்க முடியுமா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. மனுதாரரோட வழக்கறிஞர் நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. என்ன அது? வரித்துறை எந்த அரசாணை அறிவிப்புகளை நம்பி காலக்கெடுவை நீட்டிச்சதா சொல்றாங்களோ அந்த அறிவிப்புகளோட செல்லுபடியாகும் தன்மையே உச்சநீதிமன்றத்துல ஒரு சிறப்பு விடுப்பு மனுவுல, அதாவது SLPல விசாரணையில இருக்கு. என்னது, உச்சநீதிமன்றத்திலயா? ஆமா, இது வழக்கின் அடித்தளத்தையே அசைச்சு பாத்துருச்சு. ஒரு SLPனா நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட கீழ் நீதிமன்ற தீர்ப்புல ஒரு முக்கியமான சட்ட கேள்வி இருக்கு, தயவு செஞ்சு இதை நீங்க விசாரிக்கணும்னு கேக்குறது. அப்போ இங்க என்ன சட்ட கேள்வி அது? அரசாங்கத்துக்கு இப்படி காலக்கெடுவை திரும்ப திரும்ப நீட்டிக்க அதிகாரம் இருக்காங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இப்ப உச்ச நீதிமன்றத்தோட பரிசீலனையில இருக்கு. அப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்திருக்கு. ஒரு பக்கம் வரித்துறையோட நடைமுறை பிழை, இன்னொரு பக்கம் இந்த வழக்கின் சட்ட அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பு வழங்க முடிஞ்சது? நீதிமன்றம் ரொம்ப சமநிலையான, புத்திசாலித்தனமான ஒரு முடிவெடுத்தது. முதல்ல மனுதாரருக்கு நேர்ல வந்து விளக்கம் சொல்ல வாய்ப்பு கொடுக்காதது இயற்கை நீதிக்கு எதிரானதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. அதனால அந்த 1.62 கோடி ரூபாய் வரி உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க. அப்போ மனுதாரருக்கு முழு வெற்றி கிடைச்சிருச்சா? முழு வெற்றின்னு சொல்லிட முடியாது. நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சாலும் வழக்க முழுசா முடிக்கல. அப்போ என்ன செஞ்சாங்க? வழக்க திரும்பவும் அதே வரி அதிகாரிக்கு மறுபரிசீலனை செய்ய அனுப்புனாங்க. ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான நிபந்தனையோட. என்ன நிபந்தனை அது? ஆஹா, காலக்கெடு நீட்டிப்பு சம்பந்தமான அந்த SLP வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் நீங்க இந்த வழக்குல எந்த புது உத்தரவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஆமா, நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான வழக்குகளை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிறது தான் சரின்னு உயர்நீதிமன்றம் முடிவு செஞ்சது. இதுல 2 தரப்புக்கும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. கண்டிப்பா. இன்னொரு விஷயமும் செஞ்சாங்க. இந்த உத்தரவு போட்ட மார்ச் 2024ல இருந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்ற வரைக்குமான காலத்தை அந்த காலக்கெடு கணக்குல இருந்து விலக்கிட்டாங்க. ஓ, அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் காலம் கடந்துடுச்சுன்னு மனுதாரர் மறுபடியும் சொல்ல முடியாது. சரியா சொன்னீங்க. இது வரித்துறைக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? வரித்துறையிலிருந்து வர எந்த நோட்டீஸையும் அசால்ட்டா எடுத்துக்க கூடாதுங்கிறத முதல் பாடம். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதையும் தாண்டி இயற்கை நீதி, காலவரம்பு மாதிரியான சட்ட கோட்பாடுகள் வரி செலுத்துறவங்களுக்கு எவ்வளவு பெரிய கவசமா இருக்குன்னு இந்த வழக்கு காட்டுது. அதே சமயம் உச்சநீதிமன்றத்துல நடக்கிற ஒரு வழக்கு நாடு முழுக்க இருக்கிற தனிப்பட்ட வழக்குகளை எப்படி நிறுத்தி வைக்க முடியும்னு புரியுது. ஆமா, நம்ம சட்ட அமைப்பு எவ்வளவு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த வழக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதோட இறுதி முடிவு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கு. ஆனா இது உங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வியை விட்டுட்டு போகுது. வரி விதிப்புக்கான காலக்கெடுவை அரசாணைகள் மூலமா நீட்டிச்சுக்கிட்டே போக முடியுமான்னா அந்த அதிகாரத்துக்கு என்னதான் எல்லை? எந்த புள்ளியில ஒரு நீட்டிப்புங்கிறது பழைய கணக்குகளை எப்ப வேணாலும் திறக்கிற ஒரு முடிவில்லாத அதிகாரமா மாறி ஒவ்வொரு வரி செலுத்துபவருக்கும் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கும்? சிந்திச்சு பாருங்க. இது CJAT Tax Law தமிழ் பாட்காஸ்ட். உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.